ரெண்டாவது வாரசனாக பிறந்தவனோட ரெண்டாவது லட்சணம் என்னன்னாக்க, அதே அத்தியாயத்துக்கு வரலாம். ஆதிகாமம் 21வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பிள்ளை போதும். ரெண்டாவது லட்சணம் என்ன தெரியுமா? இசாக்கு வளர்றாராமா. இசாக்கு என்ன ஆகுறாரு? பிறந்ததுல இருந்தும் கூட 4 நாள் என்ன ஆகுறாரு? வளர்றாரு. நாம் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து மனம் திரும்பி அப்படியே திரும்பி ஜன்பித்து என்ன ஞானஸ்தானம் மூலயமா அவர் இயேசு கர்த்தரோட வீட்டில் என்ன இருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். புரியுதா? நம்ம எல்லாரும் கூட பிறந்திருக்கிறோம். பிறந்ததுலேருந்து இன்றைக்கி பார்த்தா ஒருத்தருக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு 15 வருஷமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு 30 வருஷமாக இருக்குது, கொஞ்சம் 5 வருஷமாக இருக்குது. இல்லைங்களா? நம்மளாம் பிறந்தோமல்ல, எங்கே? கிறிஸ்துக்குள்ளே பிறந்தோம் இல்லையா? பிறந்தவங்க என்ன வளரணும். பிறந்தவங்க என்ன ஆகணுமா? ஆய்வுக்குரிய வாழ்க்கையில் என்ன ஆகணும்? பெறணும். இப்போ நாம் எவ்வளோ என்ன இருக்கிறோம்? வளர்ந்துருக்கிறோம். அப்போ ரட்சிப்பட்டு அநேக நாள் ஆயிருக்குது. நாம் கர்த்தர் வாரசுன்னு சொல்லிக்கிட்டு தான் வர்றோம். நல்லது தான், அதில் எப்போ ஏற்பட சந்தேகம் இல்லை. அது விஷயம் என்னன்னா, அவரோட வாரசுராக இருக்கிற நாம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோங்கிறது தான் கேள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால விசுவாச வாழ்க்கைங்கிறது இசாக்கு வளர்ந்த மாதிரி நமக்கு என்ன வேணும்? 4 நாள் வளரணும். பாரு, இந்த வீட்டில் தினேஷ்க்கு ஒரு குழந்தை பிறந்தான், ஜோனாத்தான். எத்தனை வருஷமாகுதுப்போ? 1.5 வயசு. பிறந்தப்ப எப்படி இருந்தா நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி எப்படி இருக்கிறான்? வளர்ந்துருக்கிறானா இல்லாட்டி பிறந்தப்ப எப்படி இருக்கிறான் அப்படியே இருக்கிறானா? 4 நாள் வளர்ச்சி நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு வருது இல்லையா? வரும்போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு புது ஒரு குணம் வளர்ந்துருக்கிறான். அதே மாதிரி வாரஸ்னா பிறந்த நீயும் கூட 4 நாள் வேணும் கிறிஸ்துக்குள் வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. கொஞ்சம் பேர் ரட்சிப்பட்டு 4 வருஷமாச்சு 10 வருஷமானா கூட ஜபம் பண்ணுறக்கே தெரியாது. கொஞ்சம் பேர்த்துக்கு என்ன பண்ண தெரியாது? ஜபம் பண்ணுறக்கே தெரியாது. ரட்சிப்பட்டு 10 வருஷமாச்சு, இயேசு கிறிஸ்து பற்றி அசல என்ன எத்தனோ வருஷம் கேட்டாங்க கூட வளர்ச்சி மாத்திரம் வராது. கேவலம் மேலு விஷயமே இல்லாமல் எதில் வளர்றோம் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னன்னு வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதுக்காக என்ன பண்ணணும் தெரியுமா? நிச்சயமாக நீ வச்சனத்தைய என்ன பண்ணணும்? வாசிக்கணும், தியானம் பண்ணணும், அது பிரகாரம் என்ன பண்ணணும்? நடக்கணும். அதே மாதிரி நித்தியம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இனி நான் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தரையும் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் டெய்லி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? எவ்வளோ வச்சனம் நீங்கள் வாசிக்கிறீங்க? நமக்கு கேட்குறேன், கேட்டா காது கேட்டு எல்லாத்துக்கு நம்ம காலையும் சாயந்தரம் மட்டும் எத்தனோ விஷயத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம். வேணா கர்த்தர் கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு
வசனம் வாசிக்கிறதுக்கு இல்லை தியானம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரத்தை நம்ம ஒதுக்கி இருக்கிறோம்? சரி, எனக்கு படிப்பு வராதுன்னு நினச்சா வசனம் கேட்கறதுக்கு மனசு கொடுக்கணும். ஏதோ மூலம் வசனம் நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஜோனாத்தான் பிறந்ததுலேருந்து கூட அவன் ஸ்டார்டிங் பண்ணுற காரியம் என்ன தெரியுமா? அழுவுறது. எந்த அழுவுறான்? பாலுக்காக அழுவான், அவ்வளோதானா? வேற எதுக்கு அழுவானா? பால் எத்தனை வருஷம் குடிச்சிருப்பான் அவன்? டெய்லி எத்தனை வருஷம் குடிப்பீங்க? கணக்கு இல்லை. அதனால்தான் 1 பேதுரு 2:2 வாசிங்க. 1 பேதுரு 2:1-2 வாசிங்க. ம் ம் நீங்கள் வளரும்படிக்கு குழந்தைகள் போல என்னவாமா வாஞ்சையாய் இருங்கள். வளரணும்னாக்க ஒரு குழந்தைக்கு வேண்டியது, அப்படி ரட்சிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு வேண்டியது என்ன? கலங்கமில்லாத பால். அப்படின்னு என்னது? என்ன பால்? திருவசனம், தேவ வசனம். அது மாதிரி என்ன? கலப்படம் இல்லாத சிறுவசனத்தை என்ன பண்ண நம்ம குடிக்கணுமாமா. புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ வாசிக்கிறீங்க பைபிள்? என்னம்மா எவ்வளோ வாசிக்கிறீங்க? பைபிள் எவ்வளோ வாசிக்கணுங்க? ஜெபம் எவ்வளோ பண்ணுறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வச்சனம் தான் நம்ம சாப்பாடு மாதிரி. ஜெபம்ங்கிறது என்ன? தண்ணி குடிக்கிற மாதிரி, தெரியுமா? டெய்லி நம்ம 100 நேரம் 3 நேரம் சாப்பிட்றோம். அது மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இது சரீரத்துக்காக. ஆவிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? பண்ணுறீங்களா? பண்ணுறது இல்லையா? நீ எப்படி வளருவ? நீ வாரஸில் இருந்த பிறந்தது பெருசு கிடையாது. வளரணும் இல்லை? வளரணும் இல்லை? வளராத நாளைக்கு பரலோகம் எப்படி? நீ அந்த பாட்டு எப்படி பாடுவேன்னா நான் அவர் மணவாளன் நான் மணவாட்டின்னு ஒரு பாட்டு பாடுங்களா? ஏசு கிறிஸ்து யார்? மணவாளனடா. மணவாளன் சொல்லுவாங்க. மணவாளன் நான் யார்? மணவாட்டி. அவர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? பால் கொடுக்குற குழந்தைய கல்யாணம் முடிச்சுக்கிறக்கா வராரு அவர்? சொல்லுங்க, யார் கல்யாணம் முடிப்பீங்க இந்த உலக ரீதியா? பால் கொடுக்குற குழந்தைக்கா? ஒரு நாள் இருந்துச்சு, பால் குடிச்சிட்டு இருந்தால் கல்யாணம் முடிச்சிருவாங்க. அப்பயே சைல்டு மேரேஜ் இருந்துச்சு. அது அந்த காலம் போயிடுச்சு. இப்போ பண்ணாக்க என்ன பண்ணுவாங்க? ஜெயிலு கம்பி தான் எல்லாம் போய். அதே மாதிரி இன்னைக்கு நாம் புரியுத சொல்கிறது என்ன? யாருக்காக வரப்போறாரு? மனவாட்டிக்காக வராருப்பா, இல்லாட்டி சின்ன குழந்தை பால் குடி குழந்தைக்கு எடுத்து போய் கல்யாணம் வச்சுக்கிட்டு வராரு? வேறு எவ்வளோ வந்திருக்கிறோம் நம்ம? பரலோகம் வேண்டாமா அப்படின்னா? சொல்லுங்கள். வேணாட்டு பரவாயில்ல, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு கூட வர வேண்டாங்க, உங்கள் வேலை நீங்கள் பார்த்துங்க. காசுனா அது கிடைக்கி. ஒரு நாள் வேலைக்கு போனேன், நஷ்டம் பண்ணிட்டு எந்தக்கு இங்கே வேலை என்ன? இங்கே வந்து பிரயோஜனம் இல்லை, அங்கே நஷ்டம், இங்கே நஷ்டம். பாரு, ஒன்று நினச்சிக்கோ, நீ யார்? ஒரு விசுவாசி. நான் ஒன்றும் எப்போ மோக்கரிஞ்சே கண்ணு மூடிக்கிட்டு ராதுகளையும் சாயந்தரம் மட்டும் இருக்க சொல்ல அந்த பக்தி பண்ண சொல்லுவேன் நான். கர்த்தருக்காக நீங்கள் வச்சனையை எப்படி? சரி இல்லைங்க, நானும் நல்லா வளர்றேன் அவளோட சொல்லுவீங்களே என்னமோ? சார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியாது.
உண்மையில் நீ வளருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு கர்த்தர் விஷயத்தில் என்ன இருக்குது? ஒரு வைராகியம் இருக்குது. இப்போ அவன் சின்னவன் பால் குடிச்சு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறா. அப்படி எப்படி தெரியுறான்? எப்படி தெரியாமா? எவ்வளோ உஷார், என்ன சொல்லுவாங்க தமிழில், எவ்வளோ சுறுசுறுப்பாக தெரியுறவன். உங்களுக்குள்ள சுறுப்புசுறு தெரியாது. ஒருத்தர் மூஞ்சி பார்த்தாக்க அப்படியே மாடி போய் ஏதோ சோந்த மாதிரி, ஏதோ எல்லாம் உலகமே மற்ற போன மாதிரி தெரியுது கொஞ்சம் பேர் மூஞ்சி பார்த்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்க தெரிஞ்சு போயிடுது, ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சு போயிடுது. நிறைய மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிக்குவாரு, நேரமும் இப்படி இருக்கிறான் ஃபஸ்ட்டு நான் இல்லையா? மூஞ்சி பார்த்தா டாக்டருங்க இருக்கிறாங்க, மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெக்ட் பெரியவங்க ஆல்ரெடி மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆரோக்கியம் இருக்கிறான்னா அனாரோக்கியம் இருக்கிறாங்கண்ணா. எங்கள் சின்னவனுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லை. பார்க்குறவங்கெல்லாம் என்னென்னன்னு கேட்குறாக்க எங்காலும் கோபம் வருது. எந்தக்கு எல்லாருக்கும் சொல்கிறீங்க? நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? மூஞ்சி பார்த்து தெரியுது, எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? சொல்கிறது கேளுங்கல்ல, இப்படி மூஞ்சி பார்த்தே சொல்கிறாங்க எல்லாம். என்ன கேட்டால் டாக்டர் போய் பேச சொல்கிறியா? அது மாதிரி நம்ம மூஞ்சி பார்த்தாக்க அரசு நம்மளுக்கு கோபம் வந்துடுது. என்ன நம்மளை மூஞ்சி பார்க்குறான்னு சார் கோபம், அந்த கோபமே தெரிஞ்சு போச்சு. இப்படி ஆவிக்குரியா வாழ்க்கை எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு விஷயத்துக்கு வரலாம், நீ வளர்ந்து வளர்றவனுங்க என்ன வேணும் சொல்லுங்க? நிச்சயமாக அதுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்கணும். சரீரத்துக்கு 3 நேரம் கொடுக்குற சாப்பாடு, அது 10ஆம் மத்தியில் என்னென்னமோ சாப்பிட்றோம் இல்லையா? மற்ற ஸ்பெஷல் பண்ணி வேறு சாப்பிடணுமில்ல. அதுக்கு 3 நேரம் சாப்பாடு குழம்பு பத்தாது நம்மளுக்கு. என்ன மத்தில் என்னென்னமோ சாப்பிடணும். ரோடு மேலே போனால் பேக்கரி கண்டா அது கண்டது ஏன்னா அது சாப்பிடணும். இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்? சரீரத்துக்காக கொடுக்குறேன். மாதிரி ஆளுக்காக 2 நாள் பைபிள் ஸ்டடி வரது 6 மாதம் ஆச்சு. நாங்கள் வந்தாக்க அதுக்கு வந்து கேட்குற கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு. காரணம் என்ன? லீவ் கொடுக்கலங்க கொஞ்சம் பேர், எல்லோரும் காசு போயிருங்க ஒரு நாள் கொஞ்சம் பேர். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கு சாகுது. சரீரத்துக்காக இவ்வளோ நம்ம இது பண்ணுறோமா? ஆவிக்காக நீ என்ன பண்ணுற? உண்மையா நீங்கள் எங்கள் மின்னுக்கான உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு எங்கள் மின்னுக்கான மௌட்டி போட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லணும், நான் எப்போ சொல்ல மாட்டேன். கண்டினியூவாக சர்ச்சுக்கு வரவன் நல்லா பரிசுத்தமான நான் நம்ப மாட்டேன். வராது நல்லா பாவின்னு நான் சொல்ல மாட்டேன். அது மனுச்சா வேணும். ஒன்று, நீ உண்மையாக கர்த்தர் கூட இணைஞ்சிருக்கிற பிள்ளையாக இருந்தா என்ன இருக்குங்குள்ள? விசுவாசம், தைரியம், சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரியா ஒரு சம்மந்தமான ஒரு காரியங்கள் உங்களுக்கு உங்களோட பார்த்தா தெரிஞ்சு போயிரு. சந்தோஷம் தெரியும், சமாதானம் தெரியும். நீ வேலைக்காரன் நீ பார்க்கணும், என்னம்மா இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற, என்ன சங்கீத விசேஷம் என்ன? அப்படி அரசு கேட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சுவிசேஷம் சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா? இல்லையா? என்ன எவ்வளோ சந்தோஷமாக தெரியுது இன்னைக்கு. இந்த மூஞ்சி அப்படியே கலக்கலன்னு அப்படி என்ன ஆகுது? என்ன சொன்னால் அப்போ எவ்வளோ நேரம் சொல்லலாம்? அப்போ கர்த்தரோட ஜீவிதத்தை எந்த சந்தோஷப்படுறீங்க? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்தில் சொல்லுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாமளே துக்கத்தோடு இருந்து ஏசு கிறிஸ்து நம்பிக்கையான்னு சொன்னான்னு நினச்சிக்க, உனக்கே சந்தோஷம் இல்லை, எனக்கே என்ன சொல்கிற அப்படின்பா இல்லைங்களா? உனக்கே சந்தோஷம் சமாதானம் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறீங்க? பிரிய சகோதரி சகோதரன் நல்லா புரிஞ்சுக்கணும். வாரசம் நானா இஸ்ஸாக்கு என்ன பண்ணுறான்? வளர்றாரு. நீ வாரசம் நான் இயேசுக்கு மகனை பரலோக ராஜ்யம் எம்படுதுன்னு சொல்கிறிய, நீ எவ்வளோ வளர்ந்துருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில், எவ்வளோ வளர்ந்துருக்கிற? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? நீ ரட்சிப்படுறதுக்கு இதுலேருந்து இத்தனை வருஷம் ஆயிருக்குது,
எவ்வளோ மட்டும் உங்களோட குணலட்சணம் மாறி இருக்குது அப்படின்னா உங்களோடக்குள்ள இருந்த கெட்ட சுபாவம், சரீர சுபாவம் போய் ஆவிக்குரிய கர்த்தரையோட குணலட்சணங்கள் எவ்வளோ மட்டும் வந்திருக்குது. என்னன்னா நாம்போட நோக்கம் இல்லை, கர்த்தரோட நோக்கம் என்னன்னா ரட்சிப்பட்ட நாம் அவரையோட சொரூபத்தில் என்ன வேணும், மாறணும். ஏன்னா நம்ம இருக்க போகிறது அவர்கிட்ட, நம்ம இருக்க போகிறது எங்கே, அவர்கிட்ட போகணும்னா அவருக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கணும், மனசு இருக்கணும். உங்களோட மனசு, உங்களோட பார்வை, உங்களோட நோக்கம், ஆலோசனை, குணங்கள் எல்லாரும் அவர் மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் நீ என்ன வேணும், அவருக்கோ நித்தியம் இருக்க முடியும். சரி, இருக்க முடியுமா? அங்கே போய் மாறது ஒன்றும் இருக்காது. இங்கே மாறினா தான் அங்கே போக முடியும். புரியுது நான் சொல்கிறது? இங்கே நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர்ந்தாதான், வளர்ந்த அர்த்தம் என்ன, நாள் நாள் நம்மளோட சுபாவங்கள், நம்மளோட சொந்த ஆசைகள், லௌகிக சம்பந்தமான காரியங்கள் போய் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்து சம்பந்தமான குணங்கள் நமக்குள்ள வரணும். அவரோட அன்பு, அவரோட சகனம், அவரோட விசுவாசம், அவரோட சந்தோஷம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இயேசு கிறிஸ்துக்கு மூலியமாக நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் நமக்குள்ள வரணும். அந்த விஷயத்தில் வளரணும். அது 2 பேதுரு 3:18 கூட வாசிங்க. 2 பேதுரு 3:18. அதுதான் அவரைய அறிகிற அறிவில் என்ன வேணுமாம்மா, வளரணுமாம்மா. அவரைய அறிகிற அறிவி வேணும், ஞானம் வேணும், அறிவு வேணும். என்ன வேணும், அவரையும் தெரிஞ்சுக்கிறா. அங்கதானே இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு அவர் மாதிரி மாறணும்னா முதல்ல என்ன வேணும், அவரை தெரிஞ்சுக்கணும். அது பண்ணிச்சா அவர் பார்த்து தெரிஞ்சாத நம்ம என்ன பண்ணணும், மாற முடியும். அது பண்ணிச்சா அவரை பார்த்து தெரிஞ்சாத நம்ம என்ன பண்ண வேணும், நான் மாறிமே. அப்படின்னு அர்த்தம் என்ன, அவருக்கு இதுன்னா பிடிக்காது காப்பாட்டி அதையும் நான் விட்டு அடிச்சிடணும். அவருக்கு இது இஷ்டமான காரியம், அந்த இஷ்டமான காரியம் என்ன பண்ணணும், இது நான் விட்டு அடிக்கணும், இது என்ன பண்ணணும் வச்சுக்கணும். அந்த அப்போ நம்ம 2 படித்து பாருங்கள் என்னென்ன விட்டு அடிக்கணும்னு சொன்னார் பாரு. இதே 2வது அதிகாரத்தில் 1 பேதுரு 2:1 வாசிங்க. கர்த்தர் தய உள்ளவர் என்று நீங்கள் ருச்சி பார்த்துண்டால் சகல எனக்கு மாமா துர்குணம். துர்குணம் என்ன, கெட்ட குணங்கள், கபடங்கள், சகல விதமான கபட்டம். கபட்டம் என்ன, சகல விதமான கபட்டம். கபடம் என்ன, பொய் இல்லை, பொய்யா. கபடம் என்ன, உள்ளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுறது, வஞ்சகம். உள்ளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே தெரிஞ்சு ஒரு மாதிரி, தெரியாத ஒரு மாதிரி. கர்த்தருக்கு வேண்டியது என்ன, யதார்த்தம் வேணும். கர்த்தருக்கு வேண்டியது என்ன, யதார்த்தமான வாழ்க்கை வேணும். அப்படின்னா எப்படி இருக்கிறையோ அது மாதிரி இருக்கணும். உள்ளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுறது, வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி, மனசில் மின்னுக்காண்டு ஒரு மாதிரி, இல்லாத போகிற ஒரு மாதிரி. இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு எப்பவுமே இஷ்டமானது கிடையாது. அது கர்த்தர் ஒத்துக்க மாட்டார், ஒத்துக்க மாட்டார். நம்ம பூர்வீகனான ஆதாம் ஏவாள் பண்ணதுக்கு அந்த வேலை தான். தப்பு செஞ்சுட்டாங்க. கர்த்தர் வந்து ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துருந்தா இவ்வளோ மட்டும் கதையே வந்திருக்கு. அதேமோ வந்திருக்காது இருக்கும் என்னமோ யாருக்கு தெரியும். ஏன்னு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்ச தப்பையே என்ன பண்ணார், மறைக்கிறதுக்காக போய் என்ன பண்ணாங்க, இலைங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஐடியா பாருங்கள். நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஆலோசனை வராது, வேணா பாவத்தையே ஒழிச்சு வைக்கிறதுக்கு மாதிரி நல்ல ஐடியாட்டியும் கிடைக்கும். என்ன பண்ணாங்க, நல்லா எடுத்து வந்து என்ன பண்ணாங்க, கட்டிக்கிட்டு எல்லாம் ஒழிச்சிக்கிட்டு அதுவும் கூட எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கர்த்தர் மின்னுக்காண்ட ஒழிக்க வைக்க முடியுமா? நம்ம நம்மன கர்த்தர், நம்மளை படித்த கர்த்தர், நம்ம மத்தியில் இருக்கிற கர்த்தருக்கு
எல்லாமே தெரியும். அவர்கிட்ட நீ எதுவுமே ஒழிச்சு வைக்க முடியாது. அதாவது யதார்த்தம் வேணும். யதார்த்தம் என்ன இருக்கிற மாதிரி. தப்பு பண்ணிட்டுமா, ஏசை நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கான அவர்கிட்ட என்ன பண்ணணும், வேண்டிக்கணும். மனசு இருக்கிற தப்பு பண்ணால் மனசுக்கிட்ட ஒத்துக்கணும். கடவுள் மீனுக்கான தப்பு பண்ணுறது கடவுள்கிட்ட ஒத்துக்கணும். 1 யோவான் 1:9 பண்ணபடி நான் பாவத்தை நம்ம ஒத்துக்கும் போது என்ன பண்ணார், அவர் யார், நீதிமான். அவர் நான் பாவத்தை மன்னிச்சு என்ன பண்ணுறாரா, சகல துன்னியத்திலேருந்து நம்மளையா விடுதலை ஆக்குவார் என்று கர்த்தரோட வசனம் சொல்லுகிறது. இப்போ ஏற்பட்டா இது நம்ம இருக்க வேண்டிய அவசரம். அதனால தான் கபடத்தை என்ன பண்ணணுமாம்மா, விட்டடிக்கணுமாம்மா. நெக்ஸ்ட்டு வஞ்சகத்தையும் பொறாமி. பொறாமி தெரியுமில்ல, பொறாமி என்ன, நம்மளுக்கு இல்லாத ஒருத்தருக்கு சிந்துருச்சுன்னா நம்ம நேரம் சொல்ல எரிச்சல், நமக்குள்ள என்ன வருது, எரிஞ்சு போயிடும். அப்படியே நம்ம மூஞ்சி எப்படி ஆகுது இல்லையா, சந்தோஷப்படுமா. நீ ஏதோ ஆசைப்பட்டுருக்குற, உனக்கு கிடைக்காத இன்னொருத்தர் கிடைச்சிருச்சு, அவன் அப்போ என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு தெரியாத ஒரு இறைச்சல் வந்துடும். நம்ம மனசு என்ன ஆகும், இதுதான் என்ன வருது, அதுதான் என்னங்கிறது இங்கே என்ன சொல்லுது, அசூயா, என்ன தெலுங்குல பொறாமை. சரி, எப்பவுமே நாம் தான் நல்லா இருக்கணும், இன்னொருத்தர் என்ன ஆகணும்,